ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நம்ம மத்தியில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால்தான் நாம் இங்கே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமாம், என் பெயர் இவாஞ்சலிஸ்ட் ஷேரன் நிஷா. என் கணவர் மிஸ்டர் ஆந்தனி தாஸ். எங்களுக்கு 3 குழந்தைகள் இருக்காங்க. ஆமென். எங்கள் ஊழியம் டிவைன் ப்ரொஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி மலேசியாவின் கீழே நாங்கள் ஃபேமிலியாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்காக தயவு செஞ்சு உங்களோட அன்றாட ஜெபத்தில் எங்களை ஒரு நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் அதுக்கு கர்த்தர் பெரிய ரிவார்ட் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பேச வேண்டிய காரியத்தை நிச்சயமாய் இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். ஆமென். யாருக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்? அபிஷேகம் யாருக்கு வேண்டும்? கையை தூக்குங்களேன். இப்படி இப்படி அப்படி அப்படியே லேசாக தொட்டுட்டு போயிடும். இப்படி தூக்குனீங்கன்னா அபிஷேகம். எனக்கு அபிஷேகம் ஃபுல்னஸ், த எப்படி சொல்லுவாங்க, த அனாயிண்டிங், ஃபுல்னஸ் ஆஃப் தி அனாயிண்டிங். யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாருக்கும் வேணும். ஹல்லேலூயா, எல்லாருக்கும் வேணும். இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை குறித்து தான் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். நான் நிறைய எங்களோட ஊழியங்களில் எங்களோட ஊழியம் தீர்க்க தரிசன ஊழியங்கள், டிவைன் ப்ரொஃபட்டிக்கல் மினிஸ்ட்ரி. நிறைய தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசி தான் என்னை ஒடேன் பண்ணாங்க. ஆக எங்களோட ஊழியத்தில் நிறைய அபிஷேகத்தை குறித்தும் ஜபத்தை குறித்து தான் நாங்கள் ரொம்ப பேசுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் அப்படின்றது, அபிஷேகம் என்பது நம் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். ஆமென். அபிஷேகம் என்பது நம்மளோட வாழ்க்கை. anointing is very very important for each and everyone. அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமான அத்தியாவசியமான ஒரு காரியம். ஒரு ஆளுக்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு அபிஷேகம் இல்லை என்றால் இந்த பாவ உலகத்தில் ஒரு மனுஷனால் வாழ முடியாது. யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? இந்த உலகத்தில் நீங்க வாழ்றதுக்கு என்ன வேண்டும்? உயிர் வேணுங்க. பணம்லாம் அதுக்கு பிறகுதான். உயிர் வேணும். ஆனால் ஒரு கிறிஸ்தவளாய் வாழ நமக்கு என்ன வேண்டுமா? கைகளை தட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாவமற்றவர்களாய் பாவ வழியிலிருந்து விலக்கி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேண்டும்? அபிஷேகம் வேண்டும். ஆக இன்றைக்கு எத்தனை பேர் அபிஷேகத்துக்குள்ள நம்ம நிறைந்து இருக்கிறோம்? எப்படிப்பட்ட விசேஷத்துக்குள்ள, அபிஷேகத்துக்குள்ள நாம் கடந்து போகிறோம்? எப்படியாப்பட்ட இந்த அபிஷேகம் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நடத்தி வருகிறது? இந்த அபிஷேகம் பாவ வழியிலிருந்து நம்மளை பிரித்து நடத்துகிறதா என்பதுதான் இப்ப குவெஸ்டியன் மார்க். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷரிடத்தில் அபிஷேகம் இருக்கும் என்றால் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய வார்த்தை, அவர்கள் கேட்கிற விஷயம், அவர்களோட நடக்கை, அவர்களோட ட்ரெஸ்ஸிங், அவர்கள் எப்படியாக நடக்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள் அவர்களுடைய விசுவாசம் எப்படி என்பதை அது நிர்ணயிக்கும். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த பாட்டிக்கு இவ்வளவு எனர்ஜியை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜியை கர்த்தர் கொடுத்திருப்பார். நான் பாட்டிங்க, என்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார் என்றால் உங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கேள்வி, ஒரு பாட்டிக்கு கர்த்தர் இவ்வளோ அபிஷேகம் கொடுத்திருப்பார், நடத்திருப்பார், கொண்டு போறார் என்றால் இங்க அமர்ந்திருக்கிற உங்களை கர்த்தர் பல இடங்களுக்கு கர்த்தர் எடுத்து நடத்த முடியுங்க. எப்போ அபிஷேகம் உங்களுக்குள்ள பரிபூரணமாய் இருக்கும் என்றால்
அபிஷேகம் என்பது நான் சொன்ன ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம், பெற்றதை காத்து கொண்டு இருக்கிறோம், காத்து வச்சிருக்கோம். we guide it, we spare it. அதை காத்து வச்சிருக்கோம். ஐயோ, எனக்கு கிடைத்த அபிஷேகம் வெரி இம்பார்ட்டன்ட், ஐ வாண்ட் டு அதை நான் பாதுகாக்கணும். ரீகா பாஷா, ஹல்லேலூயா. சிந்தியுங்கள். அபிஷேகம். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு, உங்கள் தலையில அபிஷேகம் ஊற்றப்படணும்னா ஏன் ஊற்றப்படணுன்ற ஒரு 3 ரொம்ப குயிக்கா எக்ஸாம்பிள் கொடுத்து முடிக்க போறேன். நம்மளுக்கு அபிஷேகம் முக்கியம். அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள வரத்துக்கு ஏன், என்ன ரீசன், why we have to be anointed. அபிஷேகம் நம் தலையில ஏன் ஊற்றப்படணும் அப்படின்ற சப்ஜெக்ட்ல தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். நீங்க யாரெல்லாம் பெறல, அபிஷேகம் பெறல, இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். பெறல, இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் நம்ம தலைமையில் ஊற்றுறதுக்கு பல காரியங்கள் இருக்கு. ஆனா நான் 3 ரொம்ப இம்பார்ட்டன்டா 3 ரீசன்ல ஏன் அப்படின்ற உங்களை சிந்திக்கும்படியாய், நானும் கற்றுக்கொள்ளும்படியாய் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேச இருக்கிறார். ஆரோனின் சிரசின் மேல் அபிஷேகம் தைலம் ஊற்றப்பட்டதாம். எடுத்து வாசியங்கள் என்னோடு. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணு. வாசிங்கம்மா. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல், அது ஆரோனின் சிரசின் மேல், கவனமாய் கேளுங்கள், ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதோ, அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறது, அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காக, இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்ல பாடல்களை பாடி உம்மை துதித்தோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்பொழுது ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறதான இந்த கர்த்தாவே வாக்கியங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில பேசுங்க, இடைப்படுங்க, எங்கள் செவியை திறங்க, எங்கள் சிந்தனையை திறங்க, எங்கள் கண்களை திறங்க, எங்கள் இருதயங்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பேசுகிறதான வார்த்தைகள் எங்கள் சிந்தை மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்தையும் அது கிரியை செய்ய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நீர் பேசுங்க ஆண்டவரே. என்னை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே எங்களை நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். அபிஷேகம் எங்க இருக்குதோ அங்க ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்குமாம். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணும் பொழுது ஒருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் என்றால் அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமும் ஜீவனுமா இருக்கும் என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆக உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்குமே என்றால் நிச்சயமாக நம்மளுடைய தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படலுங்க. ஆமென், ஆமென். யாருக்கெல்லாம் வேணும் இந்த ஆசீர்வாதமும் ஜீவனுள்ள வாழ்க்கை வேண்டும்? ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாம் பல வெளியில் நம்ம இழந்திருக்கிறோம், சொந்தங்களை இழந்திருக்கிறோம், நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம், நம்மளுக்கு உண்டான பொருட்களை இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் எல்லாம் இழந்து தான் நிற்கிறோம். ஆனாலும் இந்த இழப்பின் மத்தியில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுக்க, ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை அதிகமாய் நேசிக்கிறனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் வரும் என்றால் அது ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருமாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் ஏன் ஊற்றப்படுறது அப்படின்னு நான் சொன்னப்போ உங்களுக்கு 3 காரணங்கள் இன்னைக்கு நாம் ஷேர் பண்ண போறேன்னு. அதுல ஒன்று எடுத்து வாசிக்கலாம். எசேயா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5. ஏன் நம்மளுடைய சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும்? நான் சொன்னேன், அபிஷேக தைலம் என்பது ஒரு மனுஷனுக்கு முக்கியம். அவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, பாவ வழியிலிருந்து விலக்கி வாழ்வதற்கு ஒரு அபிஷேகம் நம் வாழ்க்கையில முக்கியம் என்றால், அந்த அபிஷேக தைலம் ஏன் நம் மத்தியில ஊற்றப்பட வேண்டும்? உங்கள் தலையிலும் என் தலையிலும் ஏன் ஊற்றப்பட வேண்டும்? எடுத்து வாசிக்கலாம். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சன்னதியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. தலையின் மேல் அபிஷேக தைலம் ஏன் ஊற்றப்பட வேண்டும் என்பதற்கு முதல் ரீசன் ஏன் தெரியுங்களா? தலையெல்லாம் வியாதி. என்னை கவனமாய் பாருங்க, என்னை கவனமாய் பாருங்க. ஒரு மனுஷன் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம் தலை மேல் வியாதி அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோங்க, பரிசுத்தாவி பெற்றிருக்கோம். வாரத்தில் 7 நாள்ல 8 நாளும் ஜபத்தில் தான் உட்காந்துருப்போம். வாரத்தில் எத்தனை நாள்? 7 நாள். ஆனால் 8 நாள் எங்கே இருப்போம்? ஜபத்தில் தான் இருப்போம். சர்ச்சுன்னு இருப்போம். வேதத்தை வாசிப்போம், முழங்காட் படிட்டு ஜெபிப்போம். அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை, எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன தெரியுங்களா இருக்கு? என்ன இருக்கு? வேதம் என்ன சொல்லுது? வியாதியில் இருக்கிறோமாங்க. நம்மளாம் எதில் இருக்கோம்? வியாதியில் இருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வியாதி இருக்கக்கூடாதுங்க, வியாதி இருக்கக்கூடாது. நம்மள மாதிரி சுகமான ஆட்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. கைகளை தட்டுங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படியா? நம்மளுடைய வியாதிகளை, எனக்கு ஒரு முத பேரை இருக்கா, ரொம்ப குயிக்காக நான் போகிறேன். ரொம்ப இது ஒரு 1.5 ஹவர்ஸோட மெசேஜ். இன்றைக்கி கத்தர் நான் இதை உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு லிமிட்டட் ஹவர்ஸாக இருக்கிறதால ஒரு 1/2 ஹவரில் நான் இதை சொல்லி முடிக்கிறேன். என் பேரை என் மகள் எனக்கு பையன் பொடி, அவனுக்கு 35 இயர்ஸ். ரெண்டாவது எனக்கு பொண்ணு, அவள் ஆஃப்ரிக்கன் கல்யாணம் பண்ணியிருக்கா, மேரேஜ் டு an ஆஃப்ரிக்கன். அவளுக்கு ஒரே குழந்தை தான், ஒரே குழந்தை. அவள் கன்சீவ் ஆனப்போ, அந்த கன்சீவ் ஆன நாட்களிலிருந்து பிசாசானவன் அவனை விழுங்கலாம், என் பேரனை கருவிலிருந்து அவனை விழுங்கலான்னு நிறைய வகை தேடி அவனை ஜபத்திலே நாங்கள் பறக்க வச்சோம். ஆனால் பிறந்த டைமில் கூட அவனை எங்கள் கையில் கொடுக்கல. 7 நாளுக்கு அப்புறம் தான் அவன் ரொம்ப சீரியஸாக 95% ஆல்மோஸ்ட் அவனுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் ஆகி உடம்பெல்லாம் கலர் மாறி அவன் லாஸ்ட் மினிட்ல அவனை ஆப்ரேட் பண்ணி அவனை வச்சுக்கிட்டாங்க. மகளை அனுப்பிட்டாங்க. 7 டேஸ். நேற்று அவருக்கு 21 ஜூலை தான் பர்த்டே. 27 ஜூலை தான் எங்கள் கையில் கிடைச்சாரு. நாங்கள் அவனை பார்த்தோம். 7 நாள் நாங்கள் பார்க்கல. அப்போது அந்த 7 அவன் கரு தரித்த நாட்களிலிருந்து அவன் எங்கள் கையில் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெபித்துக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே சுகமாக என் பேரை கொண்டு வந்துருங்க, நாங்கள் ஊழியம் பண்ணுறோம் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கக்கூடாது, வெக்கப்பட்டு போகக்கூடாது, நாங்கள் ஒரு தீர்க்கதரிசி எங்கள் குடும்பத்தில் எழும்ப செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபித்துட்டு இருக்கிற வேலையில் பிசாசு எங்களை இப்படியாக என் பேரை பயனை விழுங்கலான் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறப்போ நாங்கள் எங்களுடைய ஜபத்தில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தோம். என் மருமகள்லாம் நல்லா ஜெபிப்பாரு. அப்போ 7ஆம் நாளில் என் பேரனை வீட்டுக்கு கொண்டு வர்றப்போ அவனுக்கு என்ன தெரியுங்களா பேர் வச்சோம்?
ஜெகோவா ஜைரே, ஜெகோவா ராஃபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பேருக்கு அந்த பேர் தாங்க வச்சோம், ஜைரே ரஃபாயல் என்று பேர் வச்சோம். ஏன் தெரியுங்களா? கர்த்தர் அவன் தலையின் மேல் இருந்த வியாதியை குணமாக்குனாருங்க. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. அவனை சாகடிக்கும்படி பிசாசு வகை தேடினான். ஆனா என் தேவனோ அவனை ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ணினாருங்க. இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்குமே என்றால் நம் தலையில வியாதி இருக்காதுங்க. ஏன் ஆரோனின் சிரசில அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டுச்சு, அவன் தலையில அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. அதுக்கு காரணம் என்ன? என்னைக்காச்சும் நினைச்சிருக்கீங்களா? ஏன் தலையில எண்ணெய் வச்சு ஜெபிக்கிறாங்க? ஏன் ஆரோனுடைய சிரசின் மேல் எண்ணெய் ஊற்றுகிறார்கள்? ஏன் ஒவ்வொரு பாஸ்டரும் வந்தா எண்ணெய் ஊத்துறாங்க? இந்த சிஸ்டர் வந்தாங்க எண்ணெயை கவுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சர்ச்சில் கிலோ கணக்கில் வச்சுருப்பாங்கங்க. எங்கள் ஒரு திருப்பூர் சைட்டில் அவங்க மெம்பர்ஸ் வந்து ஒரு 4000 கிட்ட. வருஷம் என்னை 3 நாள் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருவாங்க. அவங்க போகிறப்பெல்லாம் பாட்டில் அந்த மாதிரி பாட்டில் வச்சுருவாங்க, ஒரு 6-7 பாட்டில். அப்புறம் 3 நாள் கூட்டம் நடக்கும். காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அதே ஸ்டேஜில் அப்படியே நின்று ஜெபிக்கணும். வந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் சிஸ்டர் தலையில் எண்ணெயை ஊற்றுறீங்க? ஏன் ஊற்றுறேன்னு தெரியுங்களா? நம் தலையின் மேல் என்ன இருக்குதா? வியாதி இருக்குதா? அந்த வியாதியை போக்க முடியாதா? ஆரோனின் சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதுங்க. அந்த தைலம் தாங்க இன்னைக்கு நம்மளோட தைலம் ஊற்றும் பொழுது வியாதி இல்லாமல் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இன்னைக்கு நம்மளோட தலையின் மேல், நம் சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்படணும். ஊற்றப்படுமே என்றால் அங்க ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டா. உங்கள் வாழ்க்கையில் வியாதியா இருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கிளினிக் ஹாஸ்பிட்டல்னு இருக்கீங்களா? அங்க வலிக்குது இங்க வலிக்குது அப்படி இப்படின்னு நம்ம சொல்றோமா? ஏன் பெரிய பெரிய வியாதியிலலாம் நம்ம கிறிஸ்தவர்கள் அடிபடுகிறார்கள்? நம் தலையின் மேல் அபிஷேக தைலம் இன்னும் ஊற்றப்படலை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்றைக்கு இந்த அபிஷேக தைலம் என் தலை மேல் ஊற்றப்படணும் ஆண்டவரே. ஓ, நான் மற்றவருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகணும் ஆண்டவரே. அவங்க போய் கியூல நிக்கிறாங்க, ஓகே, நானும் போய் அந்த கியூல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இன்னைக்கு கிளினிக்ல போய் பார்த்தா 10 ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிற இடத்துல 20 ரட்சிக்கப்பட்டவங்க நிற்பாங்க. எப்படி? 20 ரட்சிக்கப்பட்டவங்க நிற்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? தலையின் மேல் அபிஷேகம் எண்ணெய் இல்லை, அபிஷேக தைலம் ஊற்றப்படலை. தலை முழுவதும் வியாதிங்க. எங்கிருந்து வருது? பிசாசு கொடுக்கிறது. நீ கிறிஸ்தவர்களாய், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய பாதையில நடக்கிறவர்களாய், வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜனங்களா சந்ததியா இருக்க வேண்டும் என்றால் ஆரோனின் கைகளை தட்டுகளே. நம்மள ஆரோனின் சந்ததிங்க. அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். ஊற்றப்படுமே என்றால் நம்மளும் ஆசீர்வாதமும் ஜீவனும் உள்ளவர்களாய் காணப்படுவோம். 2வது வாசிக்க கேட்கலாம். லேவியராகமம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனம். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். குஷ்டரோகம், ஹல்லேலூயா, என்னவா இருக்குதா? தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். 2வது ரீசன் ஏன் தெரியுங்களா? நம் தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். ஆரோனின் சிரசின் மேல் அபிஷேகம் தைலம் ஊற்றப்படும் போது அது தலையின் மேல் பட்டு நம் வியாதியை குணமாக்குறது மாத்திரமல்ல, அது அப்படியே வழிந்து எங்க விடுகிறதா? வசனம் எங்க வருதுன்னு சொல்லுது? தாடியில வடிதான்.
தாடியில் கீபோர்ட் விளாண்டார்ல, அவர் மேலே எண்ணெய் ஊற்றுனேன். அவர் தலையில் எண்ணெய் ஊற்றினோன்னா கொஞ்சம் கிட்டுவாங்க. அவர் தலையில் எண்ணெய் ஊற்றினோன்னா அந்த எண்ணெய் எங்கே வந்துருச்சு? அப்படியே வழிஞ்சு ஆரோன் கைகளை தட்டு. எங்க உங்க விசுவாசம்? உங்க விசுவாசம் எங்க? ஆரோனை போல எங்க சபையில ஒரு ஆரோனை கர்த்தர் அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சிக்கணும், கிளைம் பண்ணிக்கணும். ஆப்பிரிக்கன் தெரியுங்களா? நாங்கள் கொஞ்ச நாள் ஆப்பிரிக்கன் ஆலயத்தில் இருந்தோம். ஒரு 4-5 வருஷமாக அவங்களோட மினிஸ்ட்ரியில் அங்கே இருந்தோம். அது ஃபெலோஷிப், சண்டே சர்வீஸில் ஃபெலோஷிப் சாட்டர்டே. ஸோ என் மருமகனும் ஆஃப்ரிக்கனா. ஸோ நாங்கள் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல் அவங்க மினிஸ்ட்ரிலாம் அப்படியே. அப்போ அவங்க என்ன தெரியுங்களா செய்வாங்க? ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளே சிந்திப்போம் இதை நடக்குமான்னு. பட்டுன்னு எந்திரிச்சு ஆடிக்கிட்டே காணிக்க வச்சுட்டு போவாங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அவங்க இருதயத்தை தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓ, இந்த வார்த்தை எனக்கு தான். இப்போ நான் ஆரோன்னு இவர் சொன்னார்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்? 5000 ரூபாய் கையிலேருந்து எடுத்து பாருங்க, பின்னாடி விசுவாசத்தில் 5000 ரூபாய் கையில் எடுத்து கொண்டாந்து புல்பீட்டில் எனக்கு இல்லை எடுத்து கொண்டாந்து புல்பீட்டில் வச்சிடணும். சும்மா சொல்கிறேன், சரி வைப்பாங்க. ஏன் தெரியுங்களா? விசுவாசங்க. அது நடக்கும்னு நம்புறாங்க. நடக்கலைன்னு அது வெளியே அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தை அது எனக்குன்னு அவங்க தோணும் போது அதை விசுவாசி they claim the word. அதை பெற்றுக்கொண்டோம்னு காணிக்கை எடுத்து ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்குறாங்க. இன்றைக்கு சபிக்கப்பட்ட ஒரு நாடுங்க ஆப்பிரிக்கா. சபிக்கப்பட்ட நாடு. அவங்ககிட்ட தண்ணியில், நல்ல உடுப்பில், நல்ல சாப்பாடில், நல்ல ஸ்பாட்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு அவங்க தான் ஃபேஷனில் நம்பர் 1 ஓடுறான. போல்ட் நம்பர் 1, ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1, சாப்பாடில் நம்பர் 1, எல்லாத்துலேயும் நம்பர் 1. ஏன் தெரியுங்களா? சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? விசுவாசங்க. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். நடக்காததை கூட நடக்கும் என்று விசுவாசித்தாங்க பாருங்க. அதுதாங்க அவங்களை மாற்றி போட்டது. அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும் பொழுது அமைதியா, இது எனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு போல, எனக்கு இல்லை அப்படி நினைக்காதீங்க. அந்த வார்த்தை எனக்கு கனத்தை கொண்டாந்து கொடுங்க. 5 ரூபாவா இருந்தாலும் கொண்டாந்து ஆண்டவருக்கு கொடுங்க. எனக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு இங்கே வைங்க. ஆண்டவரே எனக்கு சொன்னீங்க ஆண்டவரே. அதை கர்த்தர் பார்க்குறாருங்க. மனுஷன் பார்க்காதீங்க. நீங்க மனுஷன் முகத்தையே பார்க்காதீங்க. பாஸ்டர் ஐயா அவங்க உட்காந்துருக்காரு, அவர் மூஞ்ச பார்க்காதீங்க. இங்க ஆண்டவர் நிற்கிறார் என்பதை மாத்திரம் பாருங்க. நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அப்போ ஆரோனின் சிரசின் மேல் அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டதற்கு காரணம் என்ன? நடாது கத்துன்னு கத்தி சொல்லி சாப்பிடலங்க. நேற்று 3 மணிலேருந்து எனக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சு. அப்படியே படுத்தே இருந்து காலையில் ஒரு காஃபி கொடுத்தாங்க. அதை குடித்தா எங்கடா ஏதாச்சும் ஆயிரன்னு சொல்லி இங்கே எனக்கு தொண்டை ட்ரை ஆகுனால தான் குடிக்கிறேன். ஆண்டவரே கிருபியா இருங்கன்னு இதை குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ ஆண்டவர் கிருபியா இருக்கிறாரு. இதுலேயும் நான் கத்துன்னு மைக்க போட்டு கத்தி சொல்லி ஏன் சிரசின் மேல் என்ன ஊத்துறாருன்னா அமைதியாக இருக்காங்க. பத்தியா சொல்லுங்களேன். தலையின் மேல் வியாதி இருக்கிறபடியினாலதான் நம் தலையின் சிரசின் மேல் எண்ணெய் ஊற்றப்படணும், அபிஷேகம் ஊற்றப்படணும். அல்லேலூயா. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆக ஆரோனின் சிரசின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அது எங்க வடியுதா? அப்படியே வழிஞ்சிச்சு இவருக்கு. இது வரைக்கும் அது அப்படியே இங்க நின்றுக்குச்சு. அல்லேலூயா. அது அப்படியே வழியணும். தாடி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த இலாஸ்ட்ரேஷன், இந்த ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். ஆக இரண்டாவது அந்த அபிஷேக தைலம் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது தாடிக்கு ஏன் தெரியுங்க வழிகிறது? வெளியரங்கமான பாவங்கள், குற்றச்சாட்டுகள் இதை போக்குவதற்காக தலையின் மேல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படணுங்க.
உள்ளான பாவங்களை விட வெளியரங்கமான பாவத்தை ஆண்டவர் இடத்துல வச்சுட்டார். பார்த்தீங்களா? உள்ளரங்கமான பாவத்தை ஆண்டவர் சொல்லலை. இன்னைக்கு மனுஷன் பார்க்கும்படியாய் வெளியரங்கமான பாவம் அதான். ஒரு குஷ்டரோகி வந்தானா, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோமா? தீட்டுன்னு நம்ம போய் ஒளிஞ்சிடணும். அவங்க வழியில் அப்படியே போயிடுவாங்களாம். நம்ம நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா, நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஆக ஏன் நம் தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டு அது தாடிக்கு வருகிறது என்றால் வெளியரங்கமான குற்றச்சாட்டுகளை போக்குவதற்காக அந்த அபிஷேக தைலம் நம் சிரசின் மேல் ஊற்றப்படணுங்க. எடுத்து வாசியுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21. வெளியரங்கமான குற்றச்சாட்டு, பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கோசிப் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களை குற்றச்சாடுறது, அவங்க தான் செஞ்சாங்க, மாட்டி விடுறது, மற்றவங்களை பற்றி தப்பா பேசுறது. வாசிங்கம்மா 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள். இதை எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையிலிருந்து கழுவி போடதாங்க இந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலும். கைகளை தட்டுங்களே. நம்ம ஏதோ ஒரு வகையில் இந்த லிஸ்ட்ல ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? கேட்டா நான் மனுஷன் தானே அப்படின்னா அந்த மனுஷ ரீதியான வாழ்க்கையை மாற்றதாங்க அபிஷேக தைலம் இந்த உலகத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இதுல இருந்து நம்ம சுயமா இதுல இருந்து வெளியே வர முடியாது. உலகத்தானால இந்த காரியங்கள் இருந்து வெளியே வர முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனால இந்த அபிஷேகம் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளை பிரித்து கொண்டு வர முடியுங்க. அது எப்போ? உங்க தலையிலையும் என் தலையிலையும் அபிஷேக தைலம் ஊற்றப்படும். கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பாவ வழிக்கு நம்மளை இழுத்து செல்லுகுதுங்க. பாவ வழியில் நம்ம கொண்டு போயிருது. உலகத்தோடு உலகமாய் சேர்ந்து வாழும்படியா நம்ம இழுத்து செல்லுகிறது. ஏன் தெரியுங்களா? நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்மளோட பேர் ரொம்ப தப்பாகவே வருது. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லைங்க. அந்த வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை. யாருடைய வாழ்க்கையில் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டிருக்கோ அவரோட வாழ்க்கை இப்படிப்பட்ட உள்ள வாழ்க்கையில அவர்கள் வாழ மாட்டார்கள், வாழ முடியாது. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் அவர்கள் வேர் பிரித்து தனியே கொண்டு போயிட்டாருங்க. குற்றச்சாட்டுகள். நம்ம பிள்ளையை நம்ம எப்படி சொல்லுவோம்? மாடு. நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணி மாடு பிறந்திருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு குழந்தை மாடா பிறந்திருக்கு. பாஸ்டர்ஸுங்க பிள்ளைங்களை அப்படி கூப்பிடுறாங்க. நான் அவங்களோட ஊழியத்துக்கு போயிருக்கேன். உங்கள் ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. அவன் பையன் கூப்பிட்டுட்டான். அப்போ என்கிட்ட சொல்கிறாங்க, எடுக்கிறது முன்னைக்கே என் பையன் கூப்பிட்டுட்டான்னு. அப்போயும் நான் கேட்டேன், உங்கள் பையனான்னு? ஆமாம் சிஸ்டர், என் பையன் தான் அப்படின்னு. பேரை பார்த்தா பேரை பழச்சாச்சு. அவன் கூப்பிட்டு என்னமோ சொன்னான், மாடு மாடு மாடு. எப்படி மூட்டு மாட்டை பத்திருக்காங்க. எங்கே நிற்கிறோம் நம்மளாம்? எப்படிப்பட்டவங்களா? அபிஷேகம் பெற்றவங்களாம். எப்படி அபிஷேகம் நம்ம தலையில் ஊட்டியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம்? சனியனை, மாடை, பிசாச. அப்புறம் சர்ச்சில் வந்து என்ன செய்கிறோம்? அபிஷேகம் பாக்கா அப்படின்றோம். இந்த வார்த்தை நம்ம பிள்ளைங்களை சொல்கிறோங்க. என்ன பண்ணுறாங்க? அபிஷேகம்
அது ரொம்ப பேத்துக்கு கிடைக்கல. நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப நிறைய வாசித்தேன், நிறைய பார்த்தேன். நிறைய பேர், நிறைய ஜனங்கள் அபிஷேகம் இல்லாமல் தேவனோட சமூகத்தில் வருஷ கணக்காக உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே நான் அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற நாம் என்ன செய்கிறோம்? பேய், நாய், பிசாசு, சாவு போ, நாசமா போ, அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கேட்டா அபிஷேகம் பெற்றவர்கள் எங்க இருக்கோம்? இந்த லிஸ்டில் இருக்கோம். இதை கழுவும்படியாக தான் கர்த்தர் நம்ம மேல அபிஷேக தைலத்தை ஊற்றுறாருங்க. வேண்டாம் மகளே, வேண்டாம் மகனே, நீ எனக்கு விசேஷித்தவன், எனக்கு விசேஷமானவன், நீ அந்த லிஸ்ட்ல போகாத. குஷ்டரோகம் முன்னுக்கு வரனா ஓடி ஒளிஞ்சிரு. அதுதாங்க அர்த்தம். குஷ்டரோகம் என்பது பாவம், வெளியேறுக பாவம். அந்த பாவம் வரும் பொழுது நீ நேரா நின்று வா, என்கிட்ட வா, என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு சொல்லாத. ஓடி ஒளிஞ்சுக்க. தீட்டு அது எனக்கு தேவையில்ல, அது என்கிட்ட வந்தா நானும் பாவி என்பதை நீ உணர்ந்து ஓடி ஒளிட்டுங்க. இங்க வசனம் சொல்லுகுதுங்க. அல்லேலூயா. ஆக தீட்டுன்னு சொல்லி அவன் எப்பவும் போய் ஒதுங்கி ஒளியறானோ அவன் அபிஷேக பெற்றவன்க. கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நீங்கள நானும் ஒளியுறோமா? ஒளியுறோமா? ஆராய்வோம். மூன்றாவதாக வாசிங்கள். சங்கீதம் 109 வசனம் 18. சாபத்தை அவர் தனக்கு அங்கியாக உடுத்து கொண்டான். அது அபிஷேக தைலம் தன் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது தாடிக்கு வந்து அப்புறம் எங்க போதா? அங்கிக்கு போது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அது எங்க? வாசிங்க மறுபடியும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்து கொண்டான். அங்கியாய், சாபம் அங்கியாய் உடுத்தி கொண்டான். அது நில்லுங்கம்மா, நில்லுங்க. இங்க வசனம் சொல்லுது அபிஷேக தைலம் எங்க போயிச்சா? அங்கிக்கு போகுது. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? அந்த சாபம் எங்க போதா? அங்கியாய் உடுத்தி கொண்டானாம். வாசிங்க. அது அவன் உள்ளத்தில் கண்ணீரை போலவும் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும். ஹல்லேலூயா. இங்க அபிஷேக தைலம் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அது தாடிக்கு வந்து அது அங்கிக்கு வருதான். ஆனா இங்க சொல்லுது சாபம் அங்கியாய். எப்படிமா வாசிங்க? சாபத்தை அவன் தனக்கு, சாபத்தை அவன் அங்கியாய் போட்டுக் கொண்டானா. சாபத்தை அவன் அங்கியாய் அணிந்து கொண்டான். அந்த சாப அங்கியை பரிசுத்தமாய் ஆக்கும்படியாய் தாங்க அபிஷேக தைலம் உங்கள் மேலும் எங்கள் மேலும் தலைமேல் ஊற்றப்பட வேண்டும். அது ஊற்றப்பட்டு தாடிக்கு மாத்திரமல்ல அது அங்கிக்கும் வருகிறதா. ஏன் வருது தெரியுங்களா? உங்கள் மேலும் என் மேலும் இருக்க சாபத்தை உடைக்கும்படியாய். ஆமென். சாபத்தை உடைக்கும்படியாய். இன்றைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஜெபிக்கிறப்ப 4 தலைமுறை சாபம், 6 முறை தலைமுறை சாபம், அப்பாவின் சாபம், அம்மாவின் சாபம், பாட்டியின் சாபம், பக்கத்தூட்டுக்காரங்க விட்ட சாபம், வேலையில பாஸ் விட்ட சாபம், இப்படி நிறைய சாபம் இருக்குங்க. இந்த சாபங்களை எல்லாம் உடைக்கதான் நம் தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்கிறேன், எடுத்து வாசிங்கள். நியாயாதிபதி 17 அதிகாரம் 2வது வசனம். சாபம் பாருங்க எப்படியெல்லாம் சபிக்கிறாங்கன்னு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இங்க இருக்கு. குயிக்கா வாசிங்கம்மா. 17:2. அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்று. அவ அம்மா என்ன பண்றா? சாபமா விடுறா. ஏன்னா அவகிட்ட இருந்த காசு காணா போச்சு. யாரு என் காசை எடுத்திருப்பான்னு சொல்லி சாபமா விடுறா. அந்த சாபத்தை அவனால பொறுத்து கொள்ள முடியாம அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? இந்தாமா நீ கேட்ட வாசிங்க. அதை குறித்து
என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். எப்படி இருக்கு? இப்படிதாங்க நம்ம சாபம் விடுறோம். யார? சொந்த பிள்ளைகளை. சொந்த பிள்ளைகளை. காசு காணா போச்சு, அவன் அம்மா காசு காணா போச்சு, ஐயோ என் காசு காணா போச்சு, காசு காணா போச்சுன்னு வாயில வந்தவன் எவன் எடுத்தவன் நல்லாவே இருக்க மாட்டான், செத்து போயிடுவான், அடிபட்டு செத்துற சொல்கிறோம்ல. வேற எல்லாம் சிரிக்கிறாங்க. அட்டிப்பட்டு சாகணும், சக்கரத்தில் மாட்டிக்கணும். நான் ஒரு இடத்துல இந்தியாவில் அப்படி தான் அந்த அம்மா சொன்னிச்சு, போர் சக்கரத்தில் மாட்டி சாகணும் அப்படின்னு. பஸ்ஸில் ஏறுறோம், அப்போது எல்லாம் க்ரௌடாக ஏறுறாங்க. இப்போ அந்த பையன் ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருப்பான். அந்த அம்மா பஸ்ஸில் இருந்து சொல்லுது என்னென்னு, சக்கரத்தில் மாட்டி சாக போகிறான் அப்படின்னு. எப்படிலாம் சாபம் விடுறோம். எங்கள் மகனை குறித்து அம்மா எப்படி சாப்பிட்றா, அம்மாவுக்கு தெரியாது பையன் தான் எடுத்துட்டான்னு. அவன் விட்ட சாபத்தில் அவன் அப்படியே பயந்துட்டான், வயிறெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோயோ விட்டா எங்கள் அம்மா இன்னும் சாபம் விடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், தோ நீ விட்ட சாபத்தில் நான் கேட்டேன், போதும் 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 சாபம் போதும், இந்த அம்மா நான் இவன் காசை எடுத்துட்டேன்னு சொல்லி கையில் கொடுக்குறா. இப்படி தாங்க நம்மளும் பண்ணுறோம், நாம் இப்படி தான் பண்ணுறோம், சாபம் விடுகிறோம். இந்த சாபத்தை போக்கதாங்க ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் மேலே ஆரோனுக்கு ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் என் ஜனங்கள் மேலும் நான் ஊற்ற வேண்டும். ஏன் தெரியுங்களா, என் பிள்ளைகள் மேலே வியாதி இருக்கு, என் பிள்ளைகள் வெளியே இருக்க குற்றச்சாட்டில் சிக்கி இருக்காங்க, என் ஜனங்கள் சாபத்தில் பிடிபட்டு இருக்காங்க. இது எல்லாவற்றையும் நான் பரிசுத்தமாக்கணும், அவங்கக்கிட்ட இருந்து நான் விடுதலை பண்ணணும். இந்த உலக வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவங்களை வேறு பிரித்து நான் கொண்டு வரணும். அதற்காக என் ஜனங்கள் மேலே ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம் என் ஜனங்கள் மேலும் ஊற்றப்படணும். அப்படி ஊற்றப்படுமே என்றால் என் ஜனங்கள் ஆசீர்வாதமும் ஜீவனுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கடைசி வசனம் என்ன சொல்லுது, ஆசீர்வாதமும் ஜீவனையும் அவர்களுக்கு கட்டளையிடுவாரா. எப்போ இந்த அபிஷேக தைலம் நம் மத்தியில் ஊற்றப்படும் பொழுது நம் யாவரும் எழுந்து நிற்கலாம். இந்த அபிஷேக தைலம் நம் தலையின் மேல் ஊற்றப்படும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஓ எனக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜீவனும் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றா என் தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட வேண்டும். அந்த தைலம் என் தலையின் மேல் இருக்கிற வியாதியோ வெளியேறுங்க குற்றச்சாட்டும் எனக்கு இருக்கிறதான எல்லா சாபத்தையும் அது கழுவி உடைச்சி கழுவி என்னை வெளியே கொண்டு வந்து உண்மையுள்ள ஒரு கிறிஸ்தவனா, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் மகளாய் வாழ கர்த்தருக்கு கிருபை செய்யணும் என்று உங்கள் வாய்களை திறந்து இதோ இந்த நேரத்தில் உங்கள் தேவனை நோக்கி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கேட்ட இன்னைக்கு தேவன் பேசின இந்த வார்த்தையை தேவனோட சமூகத்தில் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதே நிலைமையில தாங்க ஆண்டவர் இருக்கேன், இதே நிலைமையில தான் இருக்கேன், இதே நிலைமையில தான் ஆண்டவரே இருக்கேன், என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் தேவன்கிட்ட ஆண்டவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உலகத்துக்குள்ள நாம் கடந்து போகும் பொழுது உலகத்தார் என்னை பார்க்கும் பொழுது இவன் விசேஷித்தவன், இவன் விசேஷித்தவள், இவள் அபிஷேகம் பெறப்பட்டவள், இவன் அபிஷேகம் உள்ளவன் என்று என்னை வேறு விதமாய் வித்தியாசமாய் என்னை பார்க்கணும் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற இந்த வியாதி, இந்த வெளியேறுங்க குற்றச்சாட்டு, பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த அபிஷேக தைலம் என் சிரசின் மேல ஊற்றப்படட்டும். ஆரோனின் மேல, தலையின் மேல, சிரசின் மேல அபிஷேக தைலம் எப்படி ஊற்றப்பட்டு அது தாடியில வழிந்து தன்னுடைய அங்கியின் மேல வந்தது போல இன்றைக்கு காலையிலையும் இதே அபிஷேக தைலம் என் சிரசின் மேல ஊற்றுங்க. அது என் தாடிக்கு வழிந்து வரட்டும், என் ஆண்டவர் அங்கியின் மேல அது படட்டும். எனக்குள்ள இருக்கிறதான
எல்லா பாவ கரைகள், சாபங்கள், வியாதிகள், ஓ கர்த்தாவே, எல்லாவற்றையும் இன்றைக்கு காலையில எனக்கு கழுவி பரிசுத்தமுள்ள, ஆசீர்வாதமுள்ள, ஜீவனுள்ள ஜனங்களாய் என்னை மாற்றி இன்றைக்கு என்னை உலகத்துக்குள்ள அனுப்புங்க ஆண்டவரே என்று வாய்களை திறந்து இந்த கால வேளையில வியாதி இருப்பார்கள் என்றால் வியாதியை கத்தரை பொழுது தொட்டு ஒவ்வொருவரும் சுகம் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாப கட்டுகளை உடைத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஒரு பெரிய மாறுதலை, ஒரு விடுதலை கர்த்தர் தந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்கள் மத்தியில் அது இடைப்பட்டபடி நான் நன்றி. எங்களோடு கர்த்தர் வார்த்தை ஆண்டவரை பேசினபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமே இல்லையா. எங்க நாவை நீர் ஆண்டவரே யூஸ் பண்ணி பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கும். எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.